ஹலோ ஹால், இன்றைக்கி வச்சுவோட செகண்ட் பர்த்டே. ஸோ காலையிலேயே எழுந்து கலர்ஃபுல்லான கோலம் போட்டாச்சு. பர்த்டே விஷ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக சொன்னான். அடுத்து அவளை குளிக்க வச்சாச்சு. அவள் பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து கண்ணாடியை பார்த்ததும் வெக்கப்பட்டு ஓடிட்டா. திடீர்னு இப்படி தான் வெக்கப்பட்டுன்னு ஓடிடுவா. அப்புறம் வச்சுக்கு ட்ரையரில் தலையை காய வச்சுட்டு அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இதுதான் வச்சோட இன்றைக்கி அவுட்ஃபிட். அப்பாவும் பொண்ணும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம ஊர் பிரியாணியோட கேட்ரிங் தான். ஸோ அத்தை மாமா 2 பேருமே சமையலுக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. ஆட்டோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா என்னோட பெரிய நாத்தனார் பசங்களோடு வந்திருந்தாங்க. இவன் பேர் தான் பிரதீஷ், நாத்தனாரோட பெரிய பையன். வந்ததும் எல்லோரும் சேர்ந்து வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிச்சனில் வந்தவங்களுக்கு டீ வச்சுட்டு மதியம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மேடம் பேர் தான் யுவஸ்ரீ, நாத்தனாரோட பொண்ணு. தென் மீட் மை நாத்தனார் மிஸ்ஸஸ் உஷா நந்தினி அண்ட் மை மாமியார். நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். மாமியாருக்கு ஒரு ஹாய். மாமியாருக்கு ஒரு ஹாய். உங்களுக்கு என்ன வேணும்? அதை ஓபன் பண்ணுங்க. அத்தை உனக்கு பருப்பு பொடி, புளிச்சக்கீரை துவையல், அப்புறம் ஆவக்காய் ஊறுகாய். இது மியூசிக் பாக்ஸ் வச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் எல்லாருக்கும் பர்த்டே சாக்லேட் கொடுக்க சொன்னோம். அவளும் கொடுத்துட்டு ஐயோ சாக்லேட் போடுச்சுன்னு கொடுத்ததையே பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு தனியாக ஒரு சாக்லேட் கொடுத்துட்டோம். அங்கே முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஹஸ்பண்ட் பார்ட்டிக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. இது பலூனுக்கு காற்றடிக்கிற பம்பு, எல்லோ கலர் ட்ரெஸ்ன்றதுனால எல்லோ அண்ட் பிளாக் கலர் பலூன் தான் வாங்கியிருந்தோம். இது டேபிள் மேலே போடுறதுக்கு கவரு, ஹனிகோம் பேப்பரு, நம்பர் 2 வர மாதிரி ஃபாயில் பலூன் 3 வாங்கியிருந்தோம். எல்இடி லைட்ஸு, டபுள் டேப்பு, ஃபாயில் பலூனில் வச்சோட நேம் அவளோட லெட்டர்ஸ் வர மாதிரி லெட்டர்ஸ் வாங்கியிருந்தோம். தென் ரிப்பனு, எல்இடி கேண்டில் லைட்ஸு. அடுத்து லைட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். பிளைன் லைட் அண்ட் மல்டி கலர்ஸ்ன்னு 2 வாங்கியிருந்தாங்க. இந்த கலர்ஸ் 2மே சூப்பராக இருந்தது. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் டெக்கரேஷனுக்கு தேவையான பலூன்ஸ்க்கு காத்தடிச்சுட்டு இருந்தோம். கேக் கட்டிங் வெளியில் இருக்க பார்க்கிங் ஏரியாவில் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேஸில் டெக்கரேஷனுக்கு ஃபஸ்ட்டு வாலில் ஃபாயில் கர்டன்ஸை ஒட்டிட்டு அப்புறம் பலூன்லாம் அது மேலே ஒட்டிகிட்டு இருந்தோம். டெக்கரேஷன்லாம் முடிக்கவே ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் என்னோடய அண்ணா அண்ணி வந்திருந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்த பொம்மை அண்ட் ட்ரெஸ்ஸை வந்து வச்சுக்கு கொடுத்தாங்க. இவங்க தான் என்னோடய அப்பா அண்ணா. தென் நான் ரெடி ஆனதும் வச்சுவை ரெடி பண்ணிட்டேன். இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ். லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாத்தனார் எடுத்து கொடுத்தாங்க. அது இப்போ தான் அவளுக்கு கரெக்டாக இருந்தது. நாங்கள் வேறு எது ட்ரெஸ்ஸும் எடுக்கல. சின்ன நாத்தனார் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தாங்க. சைடில் அத்தை கூட ஒரு வீடியோ கால் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக மேக்கப்லாம் முடிச்சதுமே அழகை ரசிக்கிறதுக்காக கண்ணாடியை பார்க்கறதுக்காக போயிட்டா வச்சு. அவளுக்கு காது குத்தலை. ஸோ காதில் பொட்டு ஒட்டிடுவேன். அது பார்க்கறதுக்கு கம்பல் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். சின்ன நாத்தனாரோட ரிசப்ஷனுக்காக எடுத்தது. நல்லா இருக்குன்னு இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வாங்க டெக்கரேஷனோட ஃபைனல் லுக்கை பார்க்கறதுக்கு கீழே போகலாம். இதுதான் டெக்கரேஷனோட ஃபைனல் லுக். எல்லாருக்குமே முடிச்சுட்டு சாப்பாடு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பாடு வந்துடுச்சு. ஸோ கேக் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க.
இதுதான் வச்சுவோட பர்த்டே கேக். வச்சுவை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே டோரான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ டோரா தீமே வைக்கலான்னு டிசைட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டோரா ஃபேஸ்க்கு பதிலாக வச்சுவோட ஃபேஸை வச்சுட்டோம். அதை பார்த்து எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபைனலாக கேக் கட் பண்ணினோம். எல்லோரும் பர்த்டே சாங் பாடுறதை கேட்டதுமே வச்சுக்கு ஒரு பக்கம் வெக்க வந்துருச்சு. அவ்வளோதான், கேக் கட் பண்ணி முடித்ததுமே கேக் மேலே பாஞ்சிட்டா. அவள் ஒரு பக்கம் கேக் சாப்பிட நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேக் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். சைடில் வந்து கிஃப்ட்டையும் வாங்கி வச்சுட்ருந்தோம். டின்னர் மெனு என்னென்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 ரைத்தா அண்ட் பைனாப்பிள் கேசரி பண்ணியிருந்தோம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம ஒரு பிரியாணிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், பெட்டராக பண்ணி தருவாங்க. டின்னருக்கு நாங்கள் பஃபெட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். வந்தவங்களுக்கு பிளேட்டில் சாப்பாடு கொடுத்தோம். இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ஈஸியாக போச்சு. தென் வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னவங்களுக்கு பாக்ஸில் பார்சல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். இவங்க என்னோட எக்ஸ்காலிக் நேம் ரஞ்சனி. அவங்க பாப்பா கூட வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஓகேவான பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க என்னோட சின்ன மாமியார். அப்புறம் ஹஸ்பண்ட் பிரியாணி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி ஆல்மோஸ்ட் பிரியாணி முடிஞ்சுது. கடைசியாக வச்சுக்கு ஒரு ஆர்த்தி எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. டைம் நைட் முடியறதுக்கு 10:30 ஆகிடுச்சு. வச்சு ரொம்ப டயர்டாகி போய் படுத்துட்டா. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் வச்சுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் கிஃப்ட் வந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.